கனவு வீடு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம OMR தாளம்பூர்ல காசா கிராண்ட் பெவிலியன்ல இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் 5 BHK ட்ரிப்ளெக்ஸ் வில்லாவை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வில்லாவுடைய லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்லையும் யூடிஎஸ் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டும் அமைஞ்சிருக்கு. இந்த வில்லாவோட பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 2507 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வில்லாவோட கார் பார்க்கிங். தாராளமாக 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஒரு கவர்டு கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. வாங்க வில்லாக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வில்லாவோட எலிவேஷன் அண்ட் என்ட்ரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 ஃபீட் இன்ட்டு 4 ஃபீட்டுக்கு ஃபுல்லாகவே கிரானைட் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. வில்லாவுடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கார்டன் ஏரியா அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே அங்கே கார்டனிங் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள் நுழைஞ்சதுமே நமக்கு ஒரு ஃபாயர் ஏரியா கிடைக்குது 4x4 சைஸில். இந்த ஃபாயர் ஏரியாவை தாண்டி அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பினா இந்த வீட்டுடைய லிவிங் ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ரூமில் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா UPVC வித் கிளாஸில் ஸ்லைடிங் டோராக கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக கிரில்லும் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ரூமோட ஆவரேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10x12 அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த லிவிங் ரூமோட ஒரு ஃபுல் வியூ. வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே லெஃப்ட் சைடில் வந்து லிவிங் ரூம் அமைஞ்சிருக்கு. ரைட் சைடில் டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் ஏரியாவோட ஆவரேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10x10 அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் ஏரியாலேருந்து ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டெக்குக்கு போகிறதுக்கு ஒரு வழியும் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவில் சின்னதாக ஒரு பூஜா செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்குக்கான என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் UPVC வித் கிளாஸில் வந்து ஸ்லைடிங் டோர் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஞ்ச் டோர் ஸ்டைலில். இப்போ நம்ம பார்க்குறது இந்த டைனிங் ஏரியாவோட ஒரு ஃபுல் வியூ. அடுத்து நம்ம இந்த வீட்டோட கிச்சனை பார்த்துடலாம். இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. வாலில் வந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ வந்துருது. இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஆவரேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10x8 அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த கிச்சனுடைய ஒரு ஃபுல் வியூ. இந்த கிச்சனோட பேக் சைடில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க செட் பேக் ஏரியாவுக்கு போகிறதுக்கு. இந்த செட் பேக் ஏரியாவில் ஒரு 5 ஃபீட்டுக்கு காம்பவுண்ட் வாலும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லா அப்படின்றனால நமக்கு 3 சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த செட்பேக் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஃபீட்டுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்துடலாம். கிச்சனுக்கு அட்ஜசன்ட்டாக அப்படியே இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஆவரேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10x12 அப்படின்னு அமைஞ்சிருக்கும். இந்த பெட்ரூம் ஒரு அட்டாச் டாய்லெட்டோட வந்துருது. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமுடைய ஒரு ஃபுல் வியூ. இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8x6 அப்படின்ற ஆவரேஜ் சைஸில் அமைஞ்சிருக்கு. வாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ஃபீட்டுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை அப்படியே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு சின்ன டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைட்ஸ் ஃபுல்லாகவே SS கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏற இடத்துல வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் வந்துருது.
ஸ்டெப்ஸ் ஏறணும்னா நமக்கு ஒரு லிவிங் ரூம் கிடைக்குது. இந்த லிவிங் ரூமோட ஆவரேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12x10 அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ரூமில் வென்டிலேஷனுக்காக நல்ல ஒரு பெரிய விண்டோவும் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ரூமில் ஒரு அழகான டிவி யூனிட்டும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லிவிங் ரூமில் சின்னதாக ஒரு கிச்சன் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த லிவிங் ரூமோட ஒரு ஃபுல் வியூ. அடுத்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறணும்னா லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமோட ஆவரேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12x12 அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் ஒரு அட்டாச் டாய்லெட்டோடையும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோடய அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோடைய ஒரு ஃபுல் வியூ. அடுத்து நம்ம இந்த பெட்ரூமோடைய ட்ரெஸ்ஸிங் ஏரியாவை பார்த்துடலாம். இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8x6 அப்படின்ற ஆவரேஜில் அமைஞ்சிருக்கு. ரெண்டு பக்கமே வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த பெட்ரூமோடைய டாய்லெட்டையும் பார்த்துடலாம். இந்த டாய்லெட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீம் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் 7 ஃபீட்டுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால் மவுண்டட் கிளாசட் வந்துருது. இந்த டாய்லெட்டோட ஆவரேஜ் சைஸும் 6x8 அப்படின்னு அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம இந்த வீட்டோடைய மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துடலாம். ஸ்டெப்ஸ் ஏறணும்னா ரைட் சைடில் இந்த வீட்டோடைய மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் ஒரு பால்கனி அட்டாச் டாய்லெட்டோட வந்துருது. இந்த பெட்ரூம்லேயும் நல்ல ஒரு பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஆவரேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12x14 அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோடைய ஒரு ஃபுல் வியூ. அடுத்து நம்ம இந்த பெட்ரூமோடைய பால்கனியை பார்த்துடலாம். இதனுடைய என்ட்ரன்ஸ் டோர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி வித் கிளாஸில் ஸ்லைடிங் டோராக கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஃப் அண்ட் கிளாஸ் வித் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8x4 அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பால்கனிலேருந்து இந்த ஏரியாவோட ஒரு ஃபுல் வியூ. அடுத்து நம்ம இந்த பெட்ரூமோடைய டாய்லெட்டையும் பார்த்துடலாம். அடுத்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் ஏறணும்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமும் ரைட் சைடில் ஒரு பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. அப்படியே ஸ்டெப்ஸுக்கு ஆப்போசிட்டில் நமக்கான பிரைவேட் டெரஸ் ஏரியா அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம்ஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட ஒரு ஃபுல் வியூ. அடுத்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பெட்ரூமையும் பார்க்கலாம். இந்த ரெண்டாவது பெட்ரூம்க்கு என்ட்ராதுக்கு முன்னாடி ரைட் சைடில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எப்படி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இது அமைஞ்சிருக்கு. ஆனால் என்ன அது பால்கனியோட வரும், இது பால்கனி இல்லாமல் வருது. பட் இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டோட வந்துருது. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோடைய ஒரு ஃபுல் வியூ. இந்த பெட்ரூமோடைய டாய்லெட் இந்தியன் டாய்லெட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த வீட்டுடைய டெரஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த பிரைவேட் டெரஸ்ல இருந்து டெரஸ் போறதுக்கு ஒரு மெட்டல் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த டெரஸோட காம்பவுண்ட்ஸ் ஃபுல்லாவே எஸ்எஸ் ஹேண்ட்ரைல்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த டெரஸ்ல இருந்து இந்த ஏரியாவோட ஒரு ஃபுல் வியூ. இந்த வில்லாவுடைய ஆஸ்கிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.48 crores கோட் பண்ணுறாங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வில்லா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த வீடு உங்களுடைய கனவு வீடாக இருந்தால் இமீடியட்டாக கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், போய் சைட்டை விசிட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கனவு வீடோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.